வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு. இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் இன்று நாம் பார்க்க போகும் ராசி துலாம் ராசி. துலாம் ராசி சுக்கிரனின் மூல திரிகோண ஆட்சி வீடு, சனி பகவான் உச்சம் பெறும் வீடு. இந்த ராசிக்கு தற்போது தமிழ் புத்தாண்டானது மிகவும் சிறப்பாக உள்ளது. ஏனெனில் இந்த ராஜ யோகாதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்திலே உட்காந்து அவர் நல்ல வலுப்பெற்று ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது அப்படிங்கிற அமைப்பில் இருக்கார். குரு பார்த்திங்கன்னா 8ல் மறையிறது ஒரு பக்கம் நல்லது தான். ஏன்னா அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் ஒரு இதில் 8ல் மறையிறப்போ பார்த்திங்கன்னா அவர் 8ல் மறைஞ்சு 2, 4, 12 இந்த இடங்கள்லாம் பார்த்து சுபத்துவம் செய்வார். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறும். அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து இது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடம். அப்போது நீங்கள் நல்லா உழைக்கும் போது அந்த உழைப்பின் மூலிமா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். இந்த தமிழ் புத்தாண்டு பலனை நம்ம செக்மெண்டேஷன் வரையாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், அரசியல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துலாம் ராசி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு காரிய மாற்றத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. பேசுகிறதுல ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு பர்பஸான ஒரு விஷயத்துக்கு கரெக்டாக காயினு கத்திட்டு போகிறதுல இவங்க ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். ஸோ இப்பேற்பட்ட இந்த இதில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுகளும் சரி, மற்ற அவங்களோட பெரிய லெவலில் இருக்கவங்களும் சரி, ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல் பிறக்கும். அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும், அதே நேரத்தில் மேலிடத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு வலுப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். மக்கள்கிட்டையும் சரி, அதிகாரிகள்கிட்டையும் சரி, ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த குரோதி வருடத்தில் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா இவங்க அன்னசரியாக மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட்டு கொடுக்காம இருந்தாலே இவங்களோட அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுடைய இணங்கி பழகும்போது பார்த்திங்கன்னா பெண்களிடத்துல மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்று பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தேவையில்லாத சில இடங்களில் நீங்களே உங்களை காட்டி கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஜாலியாக பேச போய் நம்ம கை வச்சு பேச போய் அது மீடியாவில் பார்த்திங்கன்னா தப்பாக ஒரு பிரசுரம் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் முனைவோர், தொழிலில் இருக்கிறவங்க, ஒரு சின்ன லோயர் லெவலில் இருக்குன்றவங்க, ஒரு சேலரி பீப்புள், இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டிங்கன்னா அப்ரைசல் பீரியடில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு நல்ல ஒரு பிடிச்ச இடத்துல போவாங்க. சில பேருக்கு அவயோக தசாபத்தி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிடிக்காத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்தாங்கன்னா சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி போய்க்கோங்க. ஈவன் பிடிக்காத இடமா இருந்தாலும் கொஞ்சம் காலம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்லாட்டி இருக்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதுபோக பார்த்திங்கன்னா மக்களுடைய மனுக்கள் எடுத்து கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் மேலிடத்துல போய் சேர்த்துருங்க. ஏன்னா நாளைக்கு மேலிடத்துல எனக்கு இது சரியாக வராதனால கீழே அதிகாரிகள் உங்களை தான் சத்தம் போடுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போவுமே சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கப்போ பெருசாக கை கொடுத்துட மாட்டார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சி அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்களுக்கு தேவையான நிதி வசதியும் சரி, அவங்க குழந்தைங்களை படிக்கிற விஷயத்துலையும் சரி, அதை நீங்கள் நல்ல விஷயமாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸுங்கிறது பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா சனி பகவான் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடியவர். அவர் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா 9 கூடியவராக வரார் உங்கள் ராசிக்கு. ஸோ இவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறப்போ உங்களுடைய தொழிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, எல்லாமே நல்லபடியாக சீரும் சிறப்பமாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் இருக்கவங்க, மற்ற விஷயங்களை பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட்ஸ் ஃபில்அப் பண்ணப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 12ல் கேது இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்களை கொடுப்பார். 1க்கு 2 தடவை ஸ்பெல்லிங் செக் பண்ணுறது, வார்த்தைகளை என்னென்ன கவனமாக போடுறது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அந்த வேலையை ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருபவன் இந்த கேதுவோட பார்க்குறப்ப அந்த 12ஆம் இடம் விரயம் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் அது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டா சிட்ட அடங்கல் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறவங்க நீங்கள் அன்னசரியாக அலைய வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவராக நல்ல விதமாக பண்ணி கொடுக்க முடியுமோ, உங்களோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன கரெக்டாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க. இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட்டை வச்சு வீடு வாங்குகிற விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னசரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க,
அதுக்கப்புறம் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட்டு கொடுத்து அது பெரிய லெவலில் பேசப்படுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள், வேலைக்கு போகிற பெண்கள், இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் IUF, IVF ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் வந்துட்டு சுய ஜாதகம் சரியாக இருந்ததுன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த PCOD ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இந்த கொஞ்சம் காலத்து ரெடியாகவும் அனிமிக்கலாக கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாக்டர்ஸ்கிட்ட கைடன்ஸ் கிடச்சி அப்புறம் யோகா ப்ராக்டிஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்துட்டு உங்கள் பாடி வந்து ஃபிட் ஆகி அது மூலிமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமையுங்க. வேலைக்கு போகிற பெண்கள் வந்து சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அடிக்கடி பயணப்பட நேரிடும். அவங்களுக்கு அது மூலிமா பயணத்தில் வந்துட்டு சில தொந்தரவுகள் எல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபுட்டு விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. நைட்டு நேரத்தில் நான்வெஜ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வந்துட்டு லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயத்தை தாண்டி வந்துட்டு வெளியிடங்களில் பொழுதுபோக்கு, ஊரை சுற்றணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் டைமில் வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போக முடியும். நம்மளுக்கு கல்ச்சுரல்ஸும் வெளியில் டூர் போகிறது ரொம்ப முக்கியம் தான். அதை விட படிப்பு ரொம்ப முக்கியம். மெயினாக 10th +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் சரி, உங்கள் படிப்பை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காலேஜில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அரியர் கொஞ்சம் பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைம். தயவுசெய்து படிச்சிருங்க. படிச்சிங்கன்னா நல்ல லெவலில் போய் ரீச் பண்ணலாம். 10th +2 படிக்கிறவங்க இந்த ராசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இனி வர கம்மிங் நெக்ஸ்ட்டு 2025 வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பெரிய லெவலில் மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சைன் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் லெவலில் எடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. அப்புறம் அவங்க மூலியமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் புதிய பிஸ்னஸும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரீதியாகவே சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குரு 8ல் மாதிரி இருப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ 1க்கு 2 தடவை ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையும் ஆடிட்டர்கிட்டையும் டிசிஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எல்லா பணத்தையும் தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இந்த ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.